வனஜா, ஏங்கத்தே சொல்லுங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு வாமா. என்னங்கத்தே எடுத்துக்கங்க. சரி சரி, அங்கே துணியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் உள்ளே போட்டுருமா. அப்படியே முடிஞ்ச வேலையிலே என் துணியெல்லாம் காய போட்டுருக்கிறேன், அதை எடுத்து கொஞ்சம் உள்ளே போட்டுருமா. சரிங்க அத்தை, எல்லாம் எடுத்து போட்டாச்சு. சரி சரி, எனக்கு ஒரு டம்ளர் டீ வச்சு கொடு. என்ன வனஜா, ஒரே டென்ஷனா இருக்கு. பேசாம கட்டுப்பேத்தான் போயிருங்க. மாமியார்களுக்கு மருமகளை பார்த்தா வேலை சொல்லிட்டே இருக்கணும், கண்ணை உறுத்திட்டே இருக்கணும். நம்ம ஏதாவது சும்மா நின்று ஆளை பார்த்தா ஒரு வேலை வாங்கிட்டே இருக்கணும். முடியலைன்னாலும் உங்ககிட்ட சொல்றாங்க, ஏன்டி? அப்போ நீங்க சும்மா தானே வந்துருக்கீங்க, அப்ப நீங்க போய் செய்யுங்க. சரியா? செஞ்சு கொடுக்கறதுனால தப்புன்னு சொல்லல. மருமக ஏதாவது செஞ்சா 1008 குறை சொல்றது நம்மளுக்கு செய்யறவங்களுக்கு கட்டுப்பா இருக்கிறது. தெரியாம கேட்கறேன், எங்களை பார்த்தா வேலை சொல்றாங்களே. மகன் வந்து இருக்கிற இடத்துலயே கொண்டு போய் எல்லாம் சாப்பிட்றதுல இருந்து குடிக்கிறதுல இருந்து கையில கொடுக்குற பொருள் வரைக்கும் எல்லாம் இவங்க கொடுப்பாங்க. ஆனா இவங்களுக்கு நம்ம கொண்டு போய் இடத்துல எல்லாம் கொடுக்கணும். அப்ப கை காலு எல்லாம் வலிக்கும். ஏங்க தப்பா சொல்றதுனால நினைக்காதீங்க, உண்மையை தான் சொல்றேன். மருமகிட்ட எப்பயும் வேலை வாங்க மட்டும்தான் மாமியாருக்கு சிரிச்சு பேசுவாங்க. மருமகிட்ட காரியமாகணும் மட்டும்தான் சிரிச்சு பேசுவாங்க. தான் மகன் நல்லா இருக்கணுங்கிறப்ப மருமகனை தாங்குதாமனு தாங்கி பார்ப்பாங்களா. சரி விடு, விட்டுட்டு வேலை இருந்தா அதை போய் செய். வேலை இருக்கிறது செய்யறதா யார் இல்லைங்களா? எங்கேயாவது போகும்போது காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயங்காலம் வந்தா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். காலையில நேரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போவோம். சாயங்காலம் வீட்டுக்கு வந்து பாருங்க, ஒரு சிங்கு நிறைய பாத்திரம் இருக்கும். வந்த டயர்டு பார்க்காம எல்லாமே இட்லி ஊத்துறது, டிஃபன் வேலை செய்யறது, சட்னி அரைக்கணும், சாம்பார் வைக்கணும் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க எப்பயாவது ஒரு நாள் வெளியே போயிட்டு வரமே சாப்பிட்டு வரலாம் நீங்க சொல்றீங்களா? இல்ல அப்படிதான் அவங்க சொல்றாங்களா? மருமக வெளியே போயிருக்கா, அவ வந்த உடனே சமைக்கணும், அதனால சும்மா ஏதோ உட்காந்துருப்பாங்க. எங்க போயிட்டு வந்தாலும் டயர்டே தெரியாம மருமகளுக்கு நாங்க தான் எல்லா வேலையும் செய்வோம். செஞ்சாலும் என்ன பேர் வர கடைசியில கெட்டவன்னு பேர் கொடுத்துருவாங்க.